உலகம் முழுவதும் உள்ள சன்லைவ் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பணச்செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருத்துவ குறிப்புகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்வோம். தலைவலி என்று வருகின்ற பொழுது அதற்கு நாம் ஒரு காரணத்தை சொல்ல முடியாது. பல்வேறு நிலைகளிலே தலைவலி வந்து சேரும். பல நூறு காரணங்களை அதற்கு நாம் சொல்லலாம். எந்த தலைவலியாக இருந்தாலும் சரி, அரை மூடி எலுமிச்சை சாறு எடுத்து சற்று சூடான நீரிலே கலந்து சிறிது உப்பிட்டு அதை உள்ளுக்கு பருகிவிட்டு மென்தா அர்வென்சிஸ் என்று சொல்லக்கூடிய புதினா, இந்த புதினா இலையினுடைய சாற்றை நெற்றி பொட்டு வரையிலே, நெற்றியின் மேலேயும் இரு பக்கங்களிலே நெற்றி பொட்டு வரையிலேயும் சிறிது நேரம் பூசி வைப்பதனாலே உடனடியாக தலைவலி என்பது பறந்து போகும். நல்ல ஒரு மன புத்துணர்ச்சியை இது தரும் என்பதிலே ஐயமில்லை. அன்பான நேயர்களே, முராயா கொய்னிகி என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது, கரி லீஃப் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது, கறிவேப்பிலை என்று நாம் தமிழிலே அழைப்பது. இந்த கறிவேப்பிலையை நன்கு சுத்திகரித்து உலர்த்தி பொடித்து வைத்து கொண்டு அதனோடு உப்பு, புளி, மிளகு, சீரகம் இவற்றை சேர்த்து தாளிதம் போல செய்து வைத்து கொண்டு நாம் சாப்பிடுகின்ற அன்னத்தோடு சேர்த்து சிறிது நெய்யோ அல்லது நல்லெண்ணெயோ கலந்து முதலிலே சாப்பிட்டு விட்டு பிறகு ரசமோ குழம்போ சேர்த்து சாப்பிடுகின்ற நிலையிலே இந்த கறிவேப்பிலை மருந்தாகி மந்தத்தை போக்கக்கூடியதாக, ஜடராக்னி என்று வடமொழியிலே சொல்வார்கள், உடலுக்கு தேவையான உஷ்ணத்தை தரக்கூடியதாக, உடல் உறுப்புகளை சுறுசுறுப்பு செய்யக்கூடியதாக, கிராணி என்று சொல்லுகின்ற பேதியை நிறுத்தக்கூடியதாக, வயிற்று உளைச்சலை போக்கக்கூடியதாக, மேகம் என்று சொல்லக்கூடிய ஒழுக்குகள் எந்த ஒழுக்காக இருந்தாலும் அதை நிறுத்தக்கூடியதாக விளங்கும். அதனோடு உடலுக்கு ஹீமோகுளோபின் என்கின்ற குருதியிலே இருக்கின்ற HB என்கின்ற இரும்பு சத்துவத்தை அதிகப்படுத்தும், கல்லீரல் மண்ணீரலுக்கு பலப்படுத்தும் என்பதையும் மறுத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, எலியோகார்பஸ் ஸ்பாரிகஸ் என்ற தாவர பெயராலே சுட்டப்பெறுவது, பல இந்திய மொழிகளிலே தமிழ் உட்பட ருத்ராட்சம் என்று சொல்லப்பெறுவது. இந்த ருத்ராட்சம் என்பது ஈசனுக்கு உகந்த ஒன்றாக, இந்துக்கள் விரும்பி அணியக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இதன் உள்ளே இந்த உத்திராட்ச கொட்டைகள், இந்த கொட்டைகள் சாதாரணமாக மேக்னெட்டிக் வேவ்ஸ் என்று சொல்லக்கூடிய காந்த சத்துவத்தை பெற்றிருப்பவை. இவற்றை சரமாக மணியாக கழுத்திலே அணிவதனாலே உள் இருக்கின்ற ஹீமோகுளோபின் என்கின்ற அளவை இவை காந்த சக்தி கொண்டு இழுத்து குருதி ஓட்டத்தை சீர் செய்யக்கூடிய ஒன்றாக இது விளங்குவதனாலே கழுத்திலே ஒற்றை உத்திராட்சம் அணிவது அல்லது மாலையாக அணிவது என்பது வழக்கமாக இருந்து வருகிறது. இந்த ருத்ராட்சம் உள்ளுக்கும் மருந்தாகிறது, விக்கலை போக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது, சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது, வாந்தி என்று சொல்லக்கூடிய குமட்டலை போக்கக்கூடியதாக திகழ்கிறது, பசியை தூண்டக்கூடியதாக விளங்குகிறது, நுரையீரலை பற்றிய கபத்தை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒரு எக்ஸ்பெக்டோரண்ட், டீகன்ஜஸ்டன்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை இந்த உத்திராட்சம் பெற்றிருக்கிறது. இந்த உத்திராட்ச கொட்டையை நீரில் இழைத்து சிறிது
நாவிலே தடவுவதனாலே குழந்தைகளுடைய விக்கலும் குறைகிறது, சளியும் குறைகிறது, அவர்களுக்கு பசி தூண்டக்கூடிய ஒன்றாகவும் விளங்குகிறது. இறைவன் கொடுத்த ஒரு நல்ல மருந்து இது, பாதுகாப்பான மருந்து இது. இதை பெரியவர்கள் அன்றாடம் நீரிலே ஊற வைத்துவிட்டு, ஒரு டம்ளர் நீரிலே அல்லது அரை டம்ளர் நீரிலே ஒரு உத்திராட்சத்தை போட்டு ஊற வைத்து காலையிலே அந்த நீரை பருகுவதனாலே இதயத்தை பற்றிய நோய்கள், குடலை பற்றிய நோய்கள் இவை இல்லாமல் சீரான ஒரு அற்புதமான வாழ்க்கையை தரக்கூடிய ஒன்றாக இது விளங்குகிறது என்பது உண்மை. இதனுடைய இலைகளிலேயும் அந்த மருத்துவ குணத்தை இறைவன் போதித்து வைத்திருக்கின்றான். இலைகளை தீநீராக பருகுவதனாலேயும் நமக்கு இந்த ருத்ராட்சத்தினுடைய பலன்கள் அத்துணையும் கிடைக்கின்றன. இதனோடு பிரிஞ்சி இலை என்று தமிழே சொல்லக்கூடிய ஒன்று லவங்கப்பத்திரி என்று இதை சொல்லுவார்கள். இந்த பிரிஞ்சி இலை வெற்றிலையை போல அதே சுவையை பெற்றிருப்பது நாம் உணவிலே போடுகின்ற பொழுது இதனுடைய மனம், குணம் இவை இரண்டும் சேர்ந்து உணவுக்கு சுவை தருவதாக விளங்குகிறது. அதாவது பிரிஞ்சி புலாவ் என்று சொல்லக்கூடிய விசேஷமான உணவுகளிலே சில இலைகளை அதிலே போட்டு வைப்பார்கள். அதனாலே இதனுடைய சாரங்கள் அந்த உணவிலே இறங்கி மருத்துவ குணத்தை தருவது மட்டுமல்லாமல் உணவுக்கு சுவையையும் மணத்தையும் இன்னும் சிறிது சாப்பிட வேண்டும் என்கின்ற எண்ணத்தையும் செரிமானத்தையும் போக்கக்கூடியதாக விளங்குகிறது இந்த பிரிஞ்சி இலை என்கின்ற லவங்கப்பத்திரி இலை. இந்த ஒரு ருத்ராட்ச இலையும் லவங்கப்பத்திரி இலையும் எப்படி மருந்தாகிறது என்ற செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு ருத்ராட்ச இலை மற்றும் லவங்கப்பத்திரி இலை இவை இரண்டையும் பயன்படுத்தி இரத்த ஓட்டத்தை சீர் செய்யக்கூடிய ஒரு மருந்து, நுரையீரலில் தேங்கியுள்ள அதிகப்படியான கபத்தை வெளித்தள்ளி நுரையீரலுக்கும் இதயத்திற்கும் பலம் தரக்கூடிய ஒரு மருந்து, செரிமானத்தை சீர் செய்யக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: ருத்ராட்ச மரத்தின் இலைகள், பிரிஞ்சி இலை, அரிசி திப்பிலி. நம்ம ஒரு 3 திப்பிலி எடுத்துக்கலாம். இந்த திப்பிலியை லேசாக வறுத்துடணும். திப்பிலி லேசாக வறுபட்டதும் நம்ம தண்ணி விடலாம். நமக்கு அலர்ஜினால் ஏற்படக்கூடிய அதிகப்படியான தும்மல், இருமல், மூச்சிறைப்பு போன்ற பிரச்சனைக்கும் இந்த மருந்து எடுத்துக்கலாம். அதே போல் நுரையீரலில் ஏற்படக்கூடிய தொற்றுகளை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் இது இருக்கிறதுனால ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் இருக்கும்போதும் எடுக்கலாம். காய்ச்சலை தணிக்கக்கூடிய மருந்தாகவும் இதை நம்ம பயன்படுத்தலாம். இந்த திப்பிலி இப்போ சூடாயிடுச்சு. நீர் விட்டுட்டு இதோட ருத்ராட்ச மரத்தோட இலைகள் சேர்த்துக்கலாம். ருத்ராட்ச மரத்தோட இலைகள் நம்ம எல்லாருக்குமே கிடைக்காது அப்படின்றதுனால இந்த காய்கள் நம்ம கிடைச்சதுன்னா கூட நம்ம அதை வாங்கி வச்சுக்கலாம். அல்லது ருத்ராட்ச கொட்டைகள் இருந்ததுன்னா அது சுத்திகரிக்கப்பட்ட ருத்ராட்ச கொட்டைகளை நம்ம இதில் ஒரு 2 கொட்டைகள் போட்டு கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வடிகட்டி மறுபடியும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். திருப்பி தேவைப்படும் போது அதே கொட்டைகளை நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணலாம். ருத்ராட்ச மரத்தில் இருக்கக்கூடிய காய்கள் இப்படி சிறிய அளவு கொய்யா காய்கள் போல் இருக்கும். இந்த காய்களை நம்ம இந்த தோலை உரிச்சோம்னா அதில் உள்ள நமக்கு இந்த மாதிரி கொட்டைகள் வரும். ருத்ராட்ச மரத்தோட கொட்டைகள் இதில் 3 முகம் 5 முகம்னு நமக்கு வேறுபடும். இந்த மாதிரி கொட்டைகள் வரும். இந்த கொட்டைகளை நம்ம எடுத்து காய வச்சுட்டு அதை பாலில் ஊற வச்சு சுத்திகரித்து அதுக்கப்புறம் பயன்படுத்துவோம். ருத்ராட்ச மரத்தோட இலைகளை நம்ம ஆவி பிடிப்பதற்காகவும் பயன்படுத்தலாம். அதிகப்படியான சளி, இருமல், மூக்கடைப்பு, தலைபாரம் போன்ற பிரச்சனைகள் இருந்ததுனாலோ, நுரையீரல் தொற்று இருந்ததுனாலோ, ஃப்ளூ போன்ற இன்ஃபெக்ஷன் இருந்ததுனாலோ ருத்ராட்ச இலைகளை நீரில் விட்டு நம்ம கொதிக்க வச்சு ஆவி பிடிச்சிட்டு வந்தோம்னா சீக்கிரமாக நமக்கு காய்ச்சலும் தனியும், மூச்சு விடுவதில் ஏற்படக்கூடிய சிரமமும் சரியாகும். அதே போல் தோலில் ஏற்படக்கூடிய நமைச்சல், அலர்ஜி சம்பந்தமான நோய்களுக்கு ருத்ராட்ச இலையோட சாறு நம்ம மேல் பூச்சா பயன்படுத்தலாம். இந்த இலையை நல்லா அரைச்சி பிழிஞ்சு சாறு எடுத்து அந்த சாறை மட்டும் தனியாகவே நம்ம தோல் நோய்களுக்கு மேலே அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது தோல் நோய்கள்னால் ஏற்படக்கூடிய நமைச்சல், சிவப்புத்தன்மை போன்ற பிரச்சனைகள் சரியாகும். ருத்ராட்ச இலை 2 இலை சேர்த்துட்டோம். இதோட நம்ம லவங்கப்பத்திரி நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சதுன்னா நம்ம அதை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா காய்ந்த நிலையில் இருக்கக்கூடிய இந்த இலைகளையும் நம்ம சேர்த்துக்கலாம்.
இந்த தீநீர் நல்ல வாசனையாக இருக்கும். ருத்ராட்ச இலையும் லவங்கப்பத்திரி எப்படி வாசனையாக இருக்கோ அதே போல் ருத்ராட்ச இலைக்கும் அதுக்குன்னு ஒரு தனி மனம் இருக்குது. கொதிக்க வைக்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும். இந்த தீநீர் காலை மாலைன்னு நம்ம 2 வேளையும் 60 ml அளவுக்கு 3 நாட்கள் நம்ம எடுக்கும்போதே நல்ல ரிலீஃப் கிடைக்கும். இந்த மருந்து இப்போ தயாராகிடுச்சு. இதை வடிகட்டிடலாம். நம்ம வேணும்னா இதோட கொஞ்சமாக தேன் சேர்த்துக்கலாம். சுத்திகரிக்கப்பட்ட ருத்ராட்ச மணிகளை, இந்த கொட்டைகளை நம்ம தேனில் விட்டு இழைச்சி நாவில் தடவிட்டு வரும் பொழுது தொடர்ந்து வரக்கூடிய விக்கல், தண்ணி குடித்தாலும் கண்ட்ரோல் ஆகாமல் சில நேரங்களில் விக்கல் தொடர்ந்து வரும். அப்படி இருக்கும் பொழுது ருத்ராட்ச கொட்டையை தேனில் இழைச்சி நாவில் தடவிட்டு வரும்பொழுது விக்கல் கண்ட்ரோல் ஆகும். அதே மாதிரி அதிகப்படியான பித்தம் ஆகும்பொழுது நமக்கு மயக்கம் ஏற்படும், தலை சுற்றல் ஏற்படும். அந்த பித்த மயக்கத்திற்கும் நம்ம ருத்ராட்ச கொட்டையை தேனில் இழைச்சி அந்த தேனில் இழைச்ச ருத்ராட்ச கொட்டையை நம்ம சாப்பிட்டுட்டு வரும்பொழுது பித்த மயக்கம் நமக்கு வெகு சீக்கிரமாகவே சரியாயிடும். ருத்ராட்ச இலைகள், லவங்கப்பத்திரி மற்றும் திப்பிலி சேர்ந்த இந்த பானம் காலை மாலைன்னு 2 வேளையும் 60 ml அளவு 3 நாட்கள் எடுக்கும் பொழுது நுரையீரலில் தேங்கியுள்ள அதிகப்படியான சளி வெளியேறும். அதே போல் நுரையீரல் தொற்றுகளை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் இதயத்தை பலப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். அன்பான நேயர்களே, ருத்ராட்சத்தை பற்றி அகத்தியர் தன்னுடைய பாடலிலே கூறியிருப்பது, நீளும் அதிதாகத்தை நீங்காத முத்தோஷத்தை ஆளும் விக்கல் பித்தத்தை போக்குங்கான் என்று சொல்லியிருக்கின்றார். நீளும் அதிதாகம் என்று சொல்லுகின்ற பொழுது என்ன பருகினாலும் தாகம் அடங்காத ஒரு நிலை. அந்த தாகத்தை தீர்க்கக்கூடிய ஒன்றாக இந்த ருத்ராட்ச இலையும் அதனுடைய கொட்டைகளை தீநீராக வைத்து பருகுவதும் நமக்கு மருந்தாகிறது. அதோடு தீராத முத்தோஷம் என்று சொல்வார்கள். முத்தோஷம் என்று சொல்லுகின்ற பொழுது உடலிலே குளிர்ச்சி ஏற்படுவது, அதனாலே சளி, காய்ச்சல், உடல் வலி இவை ஏற்படுவது, வாயு ஏற்படுவது, வாதம், பித்த, சிலேத்துமம் என்று முத்தோஷங்கள் சொல்லுவார்கள். இந்த முத்தோஷத்தினாலே தான் 4448 நோய்கள் உண்டாகின்றன என்று நம் முன்னோர்கள் சித்தர்கள் கண்டுபிடித்து பட்டியலிட்டு வைத்திருக்கிறார்கள். வாத, பித்த, சிலேத்துமத்தை போக்கக்கூடிய ஒன்றாக இந்த ருத்ராட்சம் விளங்குவதனாலே முத்தோஷத்தம் போக்கக்கூடியதாக திகழ்கிறது. உடல் வலியை போக்குகிறது, வாயுவை கட்டுப்படுத்துகிறது, பித்தத்தை சரி செய்யக்கூடிய ஒன்றாக இருந்து கல்லீரல் மண்ணீரல் செயல்பாட்டுக்கு பலம் தரக்கூடிய ஒரு ஹெப்பாட்டோ ப்ரொடெக்டிவ் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. வாயுவை சரி செய்வதனாலே உடல் வலியை போக்குகிறது, இதய ஓட்டத்தை சரி செய்யக்கூடியதாக, அந்த பல்பிட்டேஷன் என்று சொல்லக்கூடிய துடிதுடிப்பை சரி செய்யக்கூடியதாக திகழ்கிறது. நுரையீரலிலே தங்கியிருக்கின்ற சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடியதாக விளங்குகிறது. விக்கல் என்று சொல்லக்கூடிய அதிகமான வாயுனாலே ஏற்படுகின்ற விக்கலை போற்றக்கூடியதாக திகழ்கிறது. அதோடு கூட பித்தத்தை போக்கி இது உடலுக்கு பலம் தரக்கூடியதாக திகழ்கிறது. எப்படி ஈசன் என்று சொல்லுகின்ற சிவபெருமான் 3 கடவுள்களிலே முதல்வனாக இருந்து மூவரும் ஒன்றாக ஏகன் அநேகன் என்று தமிழிலே சொல்லுவார்கள். ஏகனாக இருந்த ஈசன் அநேகனாக மாறி முப்பெரும் தேவர்களாக மாறியது போல இந்த ஒரே ஒரு ருத்ராட்சம் என்று சொல்லுகின்ற மூலிகை முத்தோஷங்களை போக்கக்கூடியதாக மருந்தாகவும் பயன் தருகிறது என்பதை மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, வழிபாட்டுக்கு பயன்படுகின்ற ருத்ராட்சம் இது ஒரு அற்புதமான மருந்தாக இருக்கிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதனுடைய பழங்கள், இவை காய்களாக நாம் பார்க்கின்றோம். இதனுடைய பழங்கள் நல்ல மணத்தை தரக்கூடியதாக, சப்போட்டா பழம் என்று நாம் சொல்லுகின்ற சப்போட்டா பழத்தை போலவே நல்ல மணத்தை தருவது, அதே போலவே இனிப்பை தருவது. அந்த பழங்களை கூட நாம் சாப்பிடுவதனாலே அதனுடைய மருத்துவ குணங்கள் நமக்கு கிடைக்கும் என்பதையும் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, ருத்ராட்சம் எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.